ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த காலைவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலைவேளையிலே இயேசப்பா ஒரு வார்த்தை சொல்லி நம்மோடு பேச விரும்புகிறார். 73ஆம் சங்கீதத்தினுடைய 23ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் எல்லாமே தாவீது தான் எழுதினாரா அப்படின்னா கிடையாது. பாதி சங்கீதத்தை தாவீது எழுதினார், பாதி சங்கீதத்தை ஆசாப் அவருடைய ட்ரூப்பில் இருக்கிற ஒருத்தர் எழுதினார். ஆசாப்பின் சங்கீதம் நிறைய இடங்களில் நீங்கள் இந்த தலைப்பை பார்க்கலாம். இந்த 73ஆம் சங்கீதம் ஆசாப் எழுதின ஒரு அழகான சங்கீதம். இந்த ஆசாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதை போலவே கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைத்து விவரித்து அவன் பாடுகிற பாடல் தான் இந்த 73ஆம் சங்கீதம். தாவீது வாஸ் அ குட் ஃபார் ரன்னர். என்னதான் பெரிய ஒரு ராஜாவாக இருந்தாலும், என்னதான் ஒரு பெரிய சோல்ஜராக இருந்தாலும், நல்லா பாடக்கூடிய திறமை இருந்தாலும், நல்ல ஒரு வர்ஷிப் லீடரு, வர்ஷிப்பரு, நல்லா இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய திறமையுடையவராக இருந்தாலும், தாவீது அநேக நேரங்களில் தன்னுடைய வாழ்க்கையில் சுயபலத்தை நம்பலை. அவனுடைய நம்பிக்கையெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னா கர்த்தர் மேலே இருந்துச்சு. இப்போது இதை பார்த்தே வளர்ந்துருப்பாங்களே சில பேர், நிறைய பேர் அந்த அரண்மனையில். அப்போது அந்த ஆசாப் தாவீதை போலவே கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை அவர் வைத்து விவரித்து எழுதுகிறார். நிறைய இடங்களில் ஆசாப்பின் சங்கீதத்தில் நம்ம அந்த காரியத்தை பார்க்க முடியும். 73ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை அழகாக அவர் சொல்கிறார். 23ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு காரியத்தை ரொம்ப ஒரு அஷோர்டாக, நல்ல ஒரு வைராக்கியம், ஒரு ப்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. ஒன்று, நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுமா, நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறேன் சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் எல்லாம் என் வேலையை தான் பார்த்துட்ருக்கிறேன் அப்படி தான் சொல்லுவோமே தவிர எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஆசாப் சொல்கிறார், நான் 24/7 நான் வேலை செஞ்சுருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணாலும், மற்ற என்ன காரியம் இருந்தாலும், என்ன சொல்ல வர்றாருன்னா, என் நினைவெல்லாம் அவர் மேலே தான் இருக்குது, நான் அவரோட கூட தான் இருக்கேன், நான் ஏசப்பாவை நினச்சிட்டு இருக்கிறேன், ஆவியானவரோடு தான் நான் இருக்கிறேன். அது பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகாக விவரித்து எழுதுகிறார். ரெண்டாவது ஒரு காரியம் சொல்கிறார், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். வாட் அன் அஷூரன்ஸ் லைஃப் பாருங்கள். தைரியமாக சொல்கிறேன், என் வலதுகையை பிடித்து நீங்கள் தாங்குகிறீங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நம்முடைய வலதுகையை பிடித்து தாங்குகிற ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வலதுகையை பிடித்து தாங்குகிறார் என்ற வார்த்தை அது நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. இந்த காலவேளையில் ஒருவேளை உங்கள் வலதுகையை பிடிச்சி உங்களை ஃபார்வர்ட் கொண்டு போகிறதுக்கு, உங்களை நடத்துவதற்கு ஒருவேளை உங்களுக்கு யாருமே இல்லாமல் இருக்கும். தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்வார் அப்படின்னு தாவீது சொல்கிறார். ஒருவேளை தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், உறவுகள் ஒருவேளை இழந்து போயிருக்கலாம், நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வைத்த உறவுகள் உங்களை ஒருவேளை உதாசீனமாய் பாதி வழியில் விட்டு போயிருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, வசனம் சொல்லுது 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41:10, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்னை தாங்கிறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரேன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் ஃபேமிலி நினச்சி, உங்கள் பிள்ளைகளை நினச்சி, ஒருவேளை உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஊழியத்தை நினச்சி ரொம்ப ஒருவேளை துவண்டு போய் பலனே இல்லாமல் ஏதோ இருக்கிறேன் அப்படின்ற போல் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் வலதுகையை பிடித்து தாங்குகிற ஒரு நல்ல தகப்பன் அவர் உங்களோடு கூட இந்த காலையில் பேசி கொண்டிருக்கிறார். நாம் அவர் கையை பிடிச்சோன்னு சொன்னால் நிறைய நேரத்தில் விட்டுருவோம். ஏன்னா நிறைய பயம் வரும், மலை போல் தேவை வரும், நாளைக்கே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், குழந்தைகளை குறித்து பயம் இருக்கும், ஃபேமிலியை குறித்து கலக்கம் இருக்கும், எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறது, பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, வாடகை கட்டணும், இப்படி பல டென்ஷனில் என்ன பண்ணுவோம், நிறைய நேரத்தில் அவர் கையை விட்டுருவோம். ஆனால் அதனால தான் ஆசாப் சொல்கிறாரு, என் வலதுகையை யார் பிடிச்சிருக்கிறான்னா அவர் கர்த்தர் பிடிச்சிருக்கிறார். என் வலதுகையை பிடிச்சி நீங்கள் நடத்துகிறீங்க. அப்போது என்ன அஷ்யூர் பண்ணுறாருன்னா, அப்போ நீங்கள் ஒரு நாள் என்னை விட மாட்டீங்க ஆண்டவரே, நான் பிடிச்சாதான் நான் விட்டுறேன் பயத்தில், பலவிதமான டென்ஷன்ஸ் வரும்போது, நீங்கள் பிடிச்சிருக்கிறதுனால என்னை விட மாட்டீங்க. இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களுக்கு தைரியப்படுத்துகிறார். அவர் உங்கள் கையை பிடிச்சிருக்கிறாருங்க, ஒரு நாளும் விட மாட்டார். எவ்வளோ ஆழங்கள் வந்தாலும், எவ்வளோ உங்களை எதிர்க அடித்து தள்ளுறதுக்கு எவ்வளோ புயல் வந்தாலும் உங்கள் கையை பிடிச்சி ஒருத்தர் நடத்துவார். பைபிளில் ஒரு அழகான வசனம் ரொம்ப பிடிக்கும். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து போனார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போகாமல் இந்த உலகத்தில் யாருமே போக முடியாது. எல்லாரும் அந்த பாதை வழியாக போயிடும் இல்லை? யாரும் அழாமல் இருந்திருக்குமா? கிடையாதுல்ல. எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக
உலகம் சொல்லும் பெண்கள் தான் அழுவாங்க, ஆண்கள் அழமாட்டாங்க. கிடையவே கிடையாது. அண்ட் தே கோ த்ரூ பெயின். ஃபேமிலி நடத்தணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஃபேமிலியை ப்ரொவைட் பண்ணணும். பெண்கள் எமோஷன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போ எல்லாருமே உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் they have to go through the valley of sorrow. அழுகையின் பள்ளத்தாக கடந்து போகாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது. அதை பேசுகிற நானும் சரி, கேட்குற நீங்களும் சரி. நமக்கு என்ன ஒரு காரியம் இருக்குன்னா, இந்த வழியாக நான் போகக்கூடாது, இந்த வழியே எனக்கு வேணாம், இந்த அழுகையின் பள்ளத்தாக்குள்ளே போகிறது, இந்த சார்வ துக்கம்லாம் எனக்கு வேணாம், ஆண்டவரே என்ன வேறு வழியாக கொண்டு போங்க ஆண்டவரே. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாக தான் நீ போவேன். அதான் வசனம் சொல்லுது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போவார்கள். அப்போ என்னென்னா, அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் வழியாக நீ போகும்போதும் கையை பிடிச்சி ஒருத்தருங்க கூட்டு போவார். கதவெல்லாம் திறக்கும், தானாக கதவு திறக்கும், அற்புதமாக கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். 40 வருஷம் 60 வருஷம் நான் நடத்துவேன், கொஞ்ச நாள் நடத்துகிறோம்ப்பா, அதுக்கப்புறம் நீ நடத்துக்கோலாம் இல்லை, மரண பரிந்து நம்ம நடத்துகிறோம். நல்லதாக அதனால தான் ஆசாப் சொல்கிறாரு, என் வலது கையை பிடிச்சி நீங்கள் நடத்துறீங்க. வலது கையின் ஆசீர்வாதம் அது ரொம்ப பெருசு. நம்ம எல்லாருமே பாருங்கள், உலகத்தில் எதனா கொடுக்குறனா கூட வலது கையில் கொடுங்க. அப்போ இடது கைனா அது ஒரு பெருசாக அதை நம்ம பொருட்படுத்தவே கிடையாது. இப்போது ரைட் ஹேண்ட் இஸ் அ சைன். அது 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 ஒரு பிளெஸ்ஸிங். அப்போ இந்த கையில் வாங்கினா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், இந்த கையில் வாங்கினா ஒரு கனம், ஒரு ஹானர். இப்போ கர்த்தர் சொல்கிறேன், நான் அவன் கையை பிடிச்சி நடத்துவேன். எந்தெந்த காரியத்தை குறித்து ஒருவேளை கலங்கி போகிறீங்க எனக்கு தெரில, ஒருவேளை பல காரியங்கள் உங்களை ஒருவேளை ப்ரெஷர் பண்ண அழுத்தலாம். ஆனால் அந்த காலவில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார், நான் அவன் கையை பிடிச்சிருக்கிறேன், நடத்துவேன். அப்போது இதை இன்றைக்கி ஃபுல்லாக அறிக்கை பண்ணுங்க. சும்மா வசனத்தை கேட்டு அதோட மூடி வச்சுட்டு அவள் தான் முடிச்சு நல்லா கேட்டேன், காலேஜ் வேலைக்கு போகிறேன் இல்லை. அதை ஒவ்வொரு நாளும், இந்த நாள் முழுவதும், இந்த நாள் ஆரம்பிக்கிறது முழுவதும் எப்போல்லாம் உங்களுக்கு இந்த வேர்டு நினைவுக்கு வருதோ, வாட் எவர் யூ கோயிங் த்ரூ, என்ன சூழ்நிலை வேணால் போகலாம், டக்குன்னு அந்த பாரம் உங்களுக்கு வருமானா இந்த வேர்டு உங்களுக்கு ரொம்ப மைண்டுக்குள்ளே ஓடட்டும். என் வலது கையை பிடிச்சி நடத்துகிற ஒருவர் என்னோட கூட இருக்கிறார். அப்படி நீங்கள் நினச்சிங்கனாலே போதும், நீங்கள் எப்போதும் அவரோட தான் இருப்பீங்க. ஆமாம், அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வலது கையின் ஆசீர்வாதத்தால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. Have a blessed day. May the Lord bless you.